வணக்க மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது கைண்ட் ஆஃப் பிரெக்னென்ட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த படம் பிரெக்னன்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு அடல்ட் காமெடி மூவி. இந்த படத்தில் சின்ன வயசுலேருந்தே நம்ம ஹீரோயினுக்கு தாய்மை அடையணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசை இருக்குது. வளர்ந்ததுக்கு அப்புறம் மட்டும் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஒரு விபரீதமான ஒரு ஆசையை அவங்ககிட்ட சொல்கிறான். அதனால் அவங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுது. ஸோ ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு பெண் அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க. அதனால் ஒரு சின்ன ஜெலஸ் அவங்களுக்கு வருது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ப்ரெக்னென்ட்டான உமன்ஸ் என்னென்ன மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க, அனுபவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு யோகா கிளாஸ்க்கு போய் சேர்றாங்க. அங்கே இவங்களுக்கு ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது, அதன் மூலமாக ஒரு லவ் கிடைக்குது. ஸோ இந்த ஃபேக் ப்ரெக்னென்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க ரிவீல் பண்ணாமையே ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அண்ட் அது ரிவீல் ஆகும்போது டுவர்ட்ஸ் த எண்ட் என்ன நடக்குதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட லாஜிக், அதாவது ஹீரோயின் ஏன் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள், இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப சில்லியான விஷயங்களாக இருக்கும். பட் அதை தவிர்த்துட்டு இந்த கதையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஃபன் ஃபீல்டாக நிறைய இடத்துல போச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக அந்த வயிற்றில் நெருப்பு பற்ற வைக்கக்கூடிய அந்த காட்சியாக இருக்கட்டும், அந்த இனிஷியல் பிரேக்கப்புக்கான காரணமாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த கேரேஜில் நடக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கட்டும், இது எல்லாமே ஓரளவுக்கு ஃபன் ஃபீல்டாக தான் கொண்டு போயிருந்தாங்க. அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு ட்ராமா அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. தேவையில்லாத ஹார்ட் ஹிட்டிங் எமோஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஆல்சோ பிரெக்னன்சி டைமில் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த காதல், அது மலர்ற விதம் அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அது முடிவுக்கு வர விதம், அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அண்ட் டியூரேஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்குள்ளே முடியக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்தில் ஹியூமர் அப்படின்றது ஒரு சில இடங்களில் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் ஒரு சில இடங்களில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக திணிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றதுமே இருந்துச்சு. இன்னுமே வந்து ட்ராமா அப்படின்றது இந்த படத்தில் அதிகமாக இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு முக்கியமான பொய்யை ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அது ரிலேட்டடாக நிறைய ட்ராமா ஈவெண்ட்ஸ் அப்படின்றது கிரியேட் பண்ணியிருந்திருக்கலாம். இதில் ரொம்ப சாதாரணமாகவே கொண்டு போயிருப்பாங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். ஏன்னா நிறைய அடல்ட் காட்சிகள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. ஓவரால் கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.